புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க்கையில் இனிமையை விரும்பாதவர்கள் யார்? ஆனால் அந்த இனிமை எளிதில் கிடைத்து விடுமா? அதற்காக எவ்வளவு கடினமாக முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. நீண்ட காலம் உயிர் வாழ உதவும் இனிமையான அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது அந்த அமுதத்துக்கு முன்பாக கசப்பு மிகுந்ததும் உயிரை உறிஞ்சக்கூடியதுமான ஆலகால விஷம்தானே பெருகி வந்தது. இறைவன் சிவபெருமான் அருள் கூர்ந்து அந்த ஆலகால விஷத்தை பருகியதால் அல்லவா தேவர்களும் அசுரர்களும் தப்பி பிழைத்தனர். இந்த புராண கதையில் கூறப்படும் நீதி என்ன? கடினமான முயற்சியால் மட்டுமே நமக்கு தேவையான இனிய வாழ்க்கை கிடைக்கும். அதே நேரத்தில் இனியதை நோக்கிய நமது முயற்சியிலும் வாழ்க்கை பயணத்திலும் கசப்பான தீமைகளையும் எதிர்கொள்ள நேரிடும். ஆயினும் இறைவனை உள்ளபூர்வமாக உணர்ந்து வணங்குவதால் அந்த தீவினைகள் அகன்று இறுதியில் நற்பலன் கிட்டும் என்பதைத்தான் இந்த புராண கதை உட்பொருளாக தெரிவிக்கிறது. தற்காலத்தில் அமிர்தத்துக்கு இணையான இனிப்பு சுவை கொண்டதாக கரும்பு சாறு கருதப்படுகிறது. அந்த இனிய கரும்பு ரசத்தை தருகின்ற கரும்பு கரடு முரடாகவே காட்சி தருகிறது. அத்துடன் ஆலையில் இட்டு கடுமையாக கசக்கி பிழிவதன் மூலமே அந்த இனிய சாறு கிடைக்கிறது. இதுவும் கூட வாழ்க்கையில் இனிமையை அனுபவிக்க இறையருளால் கஷ்டங்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதையே உள்ளர்த்தமாக உணர்த்துகிறது. இத்தகைய தத்துவ பொருளான இறைவன் கரும்பேஸ்வரராக அருள்பாலிக்கும் திருத்தலம்தான் திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். இறைவன் சிவபெருமான் சுயம்புலிங்க திருமேனியாக அருள் பாலிக்கும் திருத்தலங்கள் தமிழகத்தில் ஏராளமாக உள்ளன. சிவலிங்கத்தின் மேல் பாகமான பானம் எனப்படும் தண்டு பகுதி சிறியதாகவோ பெரியதாகவோ குறுகியதாகவோ நீண்டு நெடியதாகவோ அகலமாகவோ தட்டையாகவோ வெவ்வேறு வடிவங்கள் காட்டி நிற்கும். சில திருத்தலங்களில் இந்த பானலிங்கத்தின் மீது தழும்புகளோ அல்லது முத்திரைகளோ கூட காணப்படும். ஆனால் கரும்பு தண்டுகளை அடுக்கி வைத்து கட்டியதைப் போன்று திருக்காட்சியளிக்கும் பானலிங்கத்தை தரிசித்திருக்கிறீர்களா? அத்தகைய வித்தியாசமான சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகே உள்ள கோவில்வெண்ணி திருத்தலத்திற்கு வருகை தாருங்கள். இங்கேதான் கரும்பு கட்டுகளைப் போல் தோற்றமளிக்கும் கரும்பேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இந்த திருத்தலத்திற்கு வெண்ணி என்ற திருப்பெயர் எவ்விதம் ஏற்பட்டது? இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு ஏன் கரும்பேஸ்வரர் என்ற திருநாமம் தோன்றியது என்பது குறித்து அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம். மகாபாரத சம்பவங்கள் நடைபெற்ற துவாபர யுகத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி. இவர் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார். ஒருமுறை அசுரர்களுடன் நடைபெற்ற போரின் போது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு இவர் உதவி புரிந்ததால் தேவலோகத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்த தியாகராஜர் எனப்படும் நடராஜர் விக்கிரகத்தை பரிசாக பெற்றார். அந்த விக்கிரகத்தை முசுகுந்த சோழன் தனது தலைநகரான திருவாரூரில் பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார். ஒருமுறை அந்த திருவாரூர் தியாகராஜரை வழிபட்ட பிறகு தனது படைகளோடு முசுகுந்த சோழன் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓரிடத்தில் 2 முனிவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். அவர்களில் ஒருவர், சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் இந்த திருத்தலத்தின் ஸ்தல விருட்சம் வெண்ணி எனப்படும் நந்தியாவட்டை செடிதான் என்றார். மற்றொரு முனிவரோ அதை மறுத்து கரும்புதான் ஸ்தல விருட்சம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதற்கு தீர்ப்பு சொல்ல மன்னனை அவர்கள் அழைத்தார்கள்.
அந்த இடத்தில் கோவிலோ அல்லது சிவலிங்கமோ எதுவுமே காணப்படாத போது இதற்கான ஸ்தல விருட்சம் எது என்பதை நான் எப்படி அறிவேன் என்று முசுகுந்த சோழன் திகைத்து, இறைவா, இது என்ன சோதனை என்று சிவபெருமானிடமே வேண்டினார். அப்போது வானத்திலிருந்து இறைவன் சிவபெருமான் அசரீரியாக தமது சுயம்பு லிங்க திருமேனி அந்த இடத்தில் பூமிக்கடியே மிக ஆழத்தில் புதைந்து கிடப்பதாகவும் அதை வெளியே எடுத்து மீண்டும் கோவில் எழுப்புமாறும் முசுகுந்த சோழனுக்கு கட்டளையிட்டாராம். அத்துடன் தமது திருப்பெயரில் கரும்பு இருக்கட்டும் என்றும் கோவிலின் ஸ்தல விருட்சமாக வெண்ணி இருக்கட்டும் என்றும் திருவாய் மலர்ந்தாராம். அதன்படி அந்த இடத்தை படைவீரர்களைக் கொண்டு முசுகுந்த சோழன் ஆழமாக தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் தென்பட்டதாம். இறைவன் திருவுள்ளப்படியே அந்த சுயம்புலிங்கம் கரும்புகளை ஒன்றாக வைத்து கட்டியதைப் போல் தோற்றமளித்ததாம். அந்த திருமேனியை மூலவராக பிரதிஷ்டை செய்து தற்போதுள்ள கோவிலை முசுகுந்த சோழன் கட்டியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. சிவபெருமான் வாக்கிற்கிணங்க இந்த திருத்தலம் திருவெண்ணியூர் என்று அழைக்கப்பட்டது. அதுவே தற்காலத்தில் கோவில் வெண்ணியூர் என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கும் அவரது வாக்கின்படி கரும்பேஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது. வடமொழியில் கரும்பு என்பதை குறிக்கும் இக்ஷுபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் மூலவருக்கு உண்டு. கிருதயுகம் எனப்படும் சத்திய யுகத்தில் இந்த சுயம்புலிங்கம் தோன்றியதாம். இதனைத் தொடர்ந்து திரேதா யுகத்திலும் வழிபடப்பட்டு வந்த இந்த சிவலிங்கம் துவாபர யுகத்தில் பூமியில் புதையுண்டு பின்னர் முசுகுந்த சோழனால் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தற்போது கலியுகத்திலும் அருட்காட்சி தருவதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. சங்க காலத்தைச் சேர்ந்த சோழ மன்னனான கரிகால் சோழன் வெண்ணி என்ற இந்த ஊரிலே நடைபெற்ற மாபெரும் போரில் சேரன், பாண்டியன் மற்றும் சில குறுநில மன்னர்களின் கூட்டுப்படையை தோற்கடித்து வெற்றி வாகை சூடியுள்ளார். அவரது வீரத்தையும் வெற்றியையும் இதே ஊரில் தோன்றிய சங்ககால பெண்பார் புலவரான வெண்ணி குயத்தியார் புறநானூற்று பாடல் ஒன்றில் புகழ்ந்து போற்றியுள்ளார். அந்த பாடலில் வெண்ணி பரந்தலை என்று இந்த ஊர் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரந்தலை என்றால் போர்க்களம் என்று பொருள். அத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலத்திலே ஆன்மீக சிறப்பு வாய்ந்த கோவில்வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. அதன் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தேவார பாடல் பெற்ற 276 திருத்தலங்களில் கோவில்வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவில் 165வது திருத்தலமாக திகழ்கிறது. மேலும் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவார தலங்களில் 102வது திருத்தலமாகவும் விளங்குகிறது. இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஈசனை போற்றி திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களும் திருநாவுக்கரசர் 1 பதிகமும் பாடியுள்ளனர். சுந்தரர் தமது கேத்திர கோவையில் இந்த திருத்தலத்தை குறிப்பிட்டுள்ளார். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் சடையானை சந்திரனோடு என்று தொடங்கும் தேவார பதிகத்தின் 2வது பாடல் வெண்ணி கரும்பேஸ்வரரை சோதிகை சுண்ண வெந்நீர் அணிந்திட்டயம் ஆதிகை ஆதியும் அந்தமும் இல்லாத வேதிகை வேதிகர் தாம் தொடும் வெண்ணியில் நீதிகை நினையவில்லார் வினை நில்லாவே என்று போற்றி துதிக்கிறது. ஜோதி எனப்படும் ஒளி வடிவானவன், சுண்ணாம்பை போல் வெண்மையாக இருக்கும் திருநீரு அணிந்திருப்பவன், அனைத்துக்கும் ஆதியாக இருக்கும் தலைவன், ஆதியும் அந்தமும் இல்லாத வேத வடிவினன், வேதம் ஓதுகின்ற மறையவர்களால் வணங்கப்படுகின்ற திருவெண்ணி திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் நீதி வடிவினன். அந்த ஈசனை நினைத்து வணங்க வல்லவர்களின் வினைகள் நில்லாது நீங்கிவிடும் என்று இந்த பாடலுக்கு பொருள். இவ்விதம் தன்னை நினைப்பவர்களின் வினைகளை விலகச் செய்யும் வல்லமை வாய்ந்த கரும்பேஸ்வரர் எழுந்தருளியிருக்கும் கோவில்வெண்ணி திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
பழங்காலத்தில் கரும்பு காடாக இருந்து பின்னர் பெரிய ஊராக உருவெடுத்த வெண்ணி தற்போது சிற்றூராக மாறியுள்ளது. இந்த சிற்றூரில் பசுமையான கரும்பு தோட்டங்களுக்கும் நெல் வயல்களுக்கும் மத்தியில் கரும்பேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. சங்க காலத்தில் நடைபெற்ற போரின் போது கரிகால் சோழனால் வழிபட்டதாக கூறப்படும் பிடாரியம்மனின் திருவுருவம் ஒரு மரத்தினடியில் திருக்காட்சி தருகிறது. இந்த பிடாரியம்மனுக்கு சற்று தொலைவில் சூரிய தீர்த்தம் எனப்படும் திருக்குளம் அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்திற்கெதிரே கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. முதலில் 3 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பக்தர்களை வரவேற்கிறது. ராஜகோபுர நுழைவாயிலின் வழியாக உள்ளே சென்றால் பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவை அடுத்தடுத்து அமைந்துள்ளன. நந்தி விக்கிரகத்தை அடுத்து பெரிய மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தின் உள்ளே சென்றால் அகழி போன்ற அமைப்பில் மூலவர் கருவறை அமைந்துள்ளது. கருவறைக்கு எதிரே வெண்கலத்தால் செய்யப்பட்ட நந்தி பகவான் வீற்றிருக்கிறார். கருவறைக்குள் கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் சதுர ஆவுடையார் மீது கரும்பு தண்டுகளை ஒன்றாக வைத்து கட்டியதைப் போன்ற லிங்க திருமேனியாய் மூலவர் கரும்பேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார். இவருக்கு வெண்ணிநாதர், திரியம்பகநாதர் ஆகிய வேறு திருப்பெயர்களும் உண்டு. மூலவர் திருமேனி மீது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 2, 3 மற்றும் 4 ஆகிய 3 நாட்களில் சூரிய ஒளி பாய்கிறது. சிவபெருமானுக்கு சூரிய பகவான் நடத்தும் வழிபாடாக இது கருதப்படுகிறது. அத்துடன் இந்த திருத்தலத்தின் மூலவர் மிகவும் பழமை வாய்ந்தவர் என்பதால் தேவலோகத்தில் முருகப்பெருமானுக்கும் தேவசேனைக்கும் திருமணம் நடைபெற்ற போது முதல் முகூர்த்த ஓலையை இந்த திருத்தலத்திற்கு அனுப்புமாறு தமது பூத கணங்களுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டதாகவும் ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. மூலவர் கருவறையைச் சுற்றியுள்ள கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர். துர்க்கைக்கெதிரே சிவபெருமானின் அணுக்கத் தொண்டரான சண்டிகேஸ்வரரின் சன்னதி உள்ளது. கரும்பேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் கருவறைக்கு அருகே தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் அம்பாள் அருள் பாலிக்கிறார். 4 திருக்கரங்களுடனும் கருணை ததும்பும் திருமுகத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தருகிறார். அழகே திருவுருவாய் திகழும் அம்மனுக்கு அதற்கேற்ப அழகிய நாயகி என்று திருப்பெயர். வடமொழியில் சௌந்தரிய நாயகி என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறார். அம்மனின் பின்னிரு திருக்கரங்களும் ஆயுதங்களை ஏந்தியிருக்க, முன்னிரு திருக்கரங்களும் அபய வரத முத்திரைகளை காட்டி அருள்கின்றன. சக்தி வாய்ந்த இந்த அம்மன் குறிப்பாக சுகப்பிரசவத்திற்கு அருளும் அம்பாளாக போற்றப்படுகிறார். வளைகாப்பு முடிந்த பெண்கள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து சௌந்தரிய நாயகி அம்மனை வணங்கி வளையல்களை கட்டிவிட்டால் சுகப்பிரசவத்தில் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். காவிரி வடகரையில் உள்ள திருக்கானூர் என்ற திருத்தலத்திலும் கரும்பேஸ்வரர் என்ற திருப்பெயருடன் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு செம்மேனிநாதர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. தேவார பாடல் பெற்ற 110வது திருத்தலமான இந்த திருக்கோவில் குறித்தும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகங்கள் பாடியுள்ளனர். இதேபோல் காவிரி தென்கரையில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமான கோவில்வெண்ணியில் அமைந்திருக்கும் மற்றொரு கரும்பேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவர கணக்கின்படி நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமானோர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இவர்களில் 1 கோடிக்கும் அதிகமானோர் நமது மாநிலமான தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது கூடுதல் கவலை அளிக்கிறது. இத்தகைய சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயை குணப்படுத்தும் மருத்துவ சக்தி வாய்ந்த கோவில்வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
கரும்பேஸ்வரர் கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையே நடராஜர் சன்னதி அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம். கோவில் பிரகாரத்தின் மேற்கு மண்டபத்தில் கன்னிமூல கணபதி சன்னதியும் வடகிழக்கு மூலையில் பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளன. வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் அருள் பொழிகிறார். கஜலட்சுமியும் தனிச்சன்னதியில் எழுந்தருளியிருக்கிறார். நவக்கிரக நாயகர்களுக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. கோவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் சர்க்கரை நோயை தீர்த்து வைக்கும் கண்கண்ட தெய்வமாக பக்தர்களால் வணங்கப்படுகிறார். சர்க்கரை நோய் உள்ளோர் சர்க்கரையோடு ரவையை கலந்து மூலவர் கரும்பேஸ்வரர் திருப்பாதத்தில் வைத்து வணங்க வேண்டும். பின்னர் அந்த சர்க்கரை ரவை கலவையை எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து வழியிலே ஆங்காங்கே அந்த கலவையை மண்ணில் இட வேண்டும். அதில் உள்ள சர்க்கரையை எறும்புகள் தின்றுவிட்டால் சர்க்கரை நோய் குணமாகும் என்பது பன்னெடுங்காலமாக பக்தர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை. சர்க்கரை நோய் குணமானவர்கள் மூலவர் கரும்பேஸ்வரருக்கு நெய் அபிஷேகம் செய்தும் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு விநியோகித்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவிலுக்கு வெளியே இருக்கும் சூரிய தீர்த்தத்தை தவிர சந்திர தீர்த்தம் என்ற மற்றொரு திருக்குளமும் உண்டு. இந்த 2 தீர்த்தங்களின் புனித நீர் அனைத்துவித நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. கோவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவில் முசுகுந்த சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கும் நிலையில், வரலாற்று ரீதியில் கரிகால் சோழ மன்னன் இந்த ஆலயத்தை எடுத்து கட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்தில் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகள் செய்யப்பட்டிருப்பதை கோவில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. பிற்காலத்தில் நகரத்தார் சமூகத்தினர் இந்த ஆலயத்துக்கு பல்வேறு திருப்பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கரும்பேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன. இதேபோல் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழாவும் 10 நாட்களுக்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது. கோவில் வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவிலில் காமிக ஆகம முறைப்படி தினசரி பூஜைகளும் வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், பின்னர் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரிலிருந்து தலா 26 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், நீடாமங்கலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில் வெண்ணி திருத்தலம் அமைந்துள்ளது. அங்கு ஒரு முறையேனும் சென்று கரும்பேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் அவன் அருளால் கரடு முரடான வாழ்க்கை பாதையையும் நாம் எளிதாக கடந்து இனிமையை அனுபவிக்கலாம் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.